அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு 7 கிலோ தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 1,5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1,5 லிட்டரில் 1 லிட்டரு சாதத்தில் ஊற்றிருக்கேன். 1 லிட்டருங்க ஊற்றிருக்கேன். மிளகாய், இஞ்சி, ஆப்பிள், வேர்க்கடலை, வத்தல், கிஸ்மிஸ் பழம், மல்லிக்கீரை, பைனாப்பிள், மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு இவ்வளவும் வச்சுருக்கேன். காயப்பொடி, அப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் முதல்ல கடலைப்பருப்பை போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் முரடாக இருக்கும், அதனால் முதல்ல போடுறது கடலைப்பருப்பு. ரெண்டாவது போடுறது குத்துப்பருப்பு. ரெண்டாவது வந்து குத்துப்பருப்பு போட்டுக்கோங்க. குத்துப்பருப்பு போட்டு வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலையை போட்டு முடித்த உடனே முந்திரி பருப்பு போட்டோன்னே நல்லா கிண்டிக்கிடுங்க. ஓரளவு மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் வத்தலை போடுங்க. வத்தலை போட்டிங்கன்னா காயப்பொடி, ஒரு 50 கிராம் காயப்பொடி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மிளகாய், இஞ்சி, அப்புறம் நான் வந்து ஒரு 4.5 கிலோ தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8-9 தேங்காய் இருக்கும். நல்லா பிரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் கலர் மாறுற அளவுக்கு கிண்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி, அதான் கணக்கு. நீங்கள் அதிகமான உப்பு போடுறீங்க, தேவையான அளவுக்கு போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான நெய் போட்டால் தான் சும்மா கம்மன்னு மணக்கும். நான் ஏற்கனவே நல்லா சாதத்தை வடித்து உதிரியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து குழையக்கூடாது, நல்லா உதிரியாக இருக்கணும். பாருங்கள், கிண்டும் போதே அப்படி இருக்குது பாருங்கள். கிண்டும் போதே அப்படி ஒரு மனம், கம்மன்னு ஒரு மனம். தேங்காய், அந்த காயப்பொடி, நெய். இந்த ஸ்டேஜில் இதில் ஆப்பிளை போடுங்க. ஃபஸ்ட்டே போட வேண்டாம். ஆப்பிள் இது விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா பிரட்டி கிண்டினதுக்கப்புறம் கடைசியாக தான் பைனாப்பிளை போடணும். பைனாப்பிளும் அது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு இனிப்பு, புளிப்பு, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் மல்லிக்கீரை போட்டு நல்லா எல்லா பக்கமும் இது பண்ணது அளவுக்கு பண்ணுங்கள். அன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 7 கிலோ தேங்காய் சாதம். எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக, ரொம்ப மனமாக, அற்புதமாக இருக்குது. இதுதான் இதோட மெத்தடு. வாழ்க வளமுடன்.